வரைக்கும் ஆணுக்கு வந்து ரொம்ப வீக்கா இருக்கலாம், பெண்ணுக்கு வந்து இந்த செக்ஷன் வந்து போர்ஸா வேலை செய்யலாம். இந்த செக்ஷன் வந்து உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய செக்ஷன் வந்து அவங்களுக்கு நல்ல வேலை செய்கிறது. அதனாலதான் அந்த பிள்ளை அவங்களால கவனிக்க முடிகிறது. பாசம்லாம் உணர்ச்சி சம்பந்தப்பட்ட தானே. நம்ம குழந்தைய தூக்குவோம், 2 பேரை கொஞ்சிட்டு விட்டுருவோம். அவங்க 24 மணி குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்க ஆச்சரியமா இருக்கு நமக்கு. பொம்பளையை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் அந்த குழந்தைகிட்டே இருந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தா கூட பெண்களுக்கு அலுப்பு தட்டாது. ஆம்பளைக்கு உங்க பிள்ளையா இருந்தா கூட ஒரு அளவுக்கு என்ன செய்வீங்க, எப்படி ஒரு படம் காட்ட வந்துருவீங்க. அதனாலதான் இல்லையா, வீட்டுல இருந்தாலும் அதை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரிலாம் நமக்கு வரவே மாட்டேங்குது. ஆம்பளைக்கு ஜாஸ்தியா என்ன செய்யாது, ஒரு அளவு தான், ஒரு அளவுக்கு என்ன செய்வான், போதும் நம்ம அன்பை காட்டிட்டோம், அன்பு அவ்வளவுதான் அளந்துதான் காட்டுவார் ஆம்பளை. பொம்பளை தான் அளவு இல்லாம காட்டுறான். எதுக்கு அப்படி நடக்குது? அந்த சிஸ்டம் இருக்கிற லிம்பிக் சிஸ்டம்ங்கிறது, அந்த சிஸ்டத்துல வந்து அவங்களுக்கு வந்து கூடுதலா வச்சிருக்காங்க, சக்தி கூடுதல் பெருசா இருக்குது. ஆம்பளைக்கு சின்னதா இருக்கு, ஒரு அளவுக்கு தான் அந்த உணர்ச்சிக்கு எல்லாம் காட்டுவான். அதனாலதான் சீரியல்ல உட்கார்ந்துட்டு உணர்ச்சி தானே உட்காந்து அழுகிட்டு இருக்குது. சிரிக்கிறதுக்கு சொல்லல, சயின்டிபிக்கான உண்மை நான் சொல்றேன், சிரிக்கிறதுக்காக சொல்லல. அது காரணத்தை இதெல்லாம் சொல்லி பெண்கள் இதைத்தான் விரும்புறாங்க. எதை? உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம். ஆம்பளை பாருங்க, டிவில என்ன பார்ப்பான், அந்த பைக் ஓட்டுறது, ரேஸ் ஓட்டுறது, கேம் விளையாடுறது, கிரிக்கெட், அது மாதிரி அதெல்லாம் வந்து ஃபோர்ஸா உள்ள விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் இவங்க ரசிப்பான். ஆம்பளை எல்லாரும் கிரிக்கெட் தானே பாக்குறீங்க. உதாரணமா கிரிக்கெட் ரசிக்கும், கிரிக்கெட்டை பார்ப்பான், குத்து சண்டையை பார்ப்பான். அவன் எதை விரும்புறான், அப்படி சொல்ல பயங்கரமா அது அப்படி காட்டணும். இது என்ன உட்கார்ந்து இதான் உணர்ச்சிங்கிறது. அது வீரம், அது உணர்ச்சி. வணங்குதா? அப்ப இந்த புரோகிராம்ல வந்து அப்படி அப்படி அமைஞ்சிருக்கு. பொம்பளை பூரா அப்படி இருந்தா என்ன அர்த்தம்? வளர்ப்பு முறையா? கிடையாது. புரோகிராம் அப்படி இருக்கிற அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணி வச்சுட்டான். அவங்களுடைய செல்களை அப்படி அமைச்சு வச்சுட்டதுனால அவங்க அப்படி இருந்தா தான் குழந்தைகள்லாம் வளர்ப்பாங்க. இந்த உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலதான் முகக்கூரை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. நமக்கெல்லாம் முடியாது. குழந்தை அழுவுதுன்னு வைங்களேன், அழுவ கூட வேண்டியதில்ல, அதை பார்த்துட்டு குழந்தை தூங்குதுமா, தூக்கத்துக்கு சொல்லுவாங்க. நம்ம உண்மை தெரியாது, பார்த்தா சும்மா தான் இருக்கேன். அந்த கண்ணு போற போக்க பார்த்துட்டு என்ன செய்வாங்க, குழந்தை தூக்கத்துக்கு என்ன செய்யுது, ஏங்குது, கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அழுவாம இருந்தா கூட இது பசிக்கு உள்ளது, இது வந்து தூக்கத்துக்கு உள்ளது, இது எறும்பு கடிச்சிருக்க மேல இருக்குது. ஆம்பளைக்கு ஒண்ணுமே தெரியாது, அழுவுறது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். இவங்களுக்கு என்ன செய்ய, அந்த முகபாவனையை வைத்துக் கொண்டு அந்த அதுக்கு இதான் அர்த்தமா இருக்கும் என்றெல்லாம் கண்டுபிடிக்கிற காரணம் என்ன, அந்த உணர்ச்சிகள் விஷயத்துல அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கூடுதலான இன்வால்வ் அந்த குழந்தை மேல வந்துடும் பொழுது அதுல ஒவ்வொரு விஷயத்துக்கும் அர்த்தம் உங்களுக்கு வழங்கிடும். நமக்கு தான் இன்வால்வ் ஈடுபாடு இல்லையே, ஒரு அளவு தான் நமக்கு இருக்கிறது. ஆம்பளைக்கு இது கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க, பெண்களுக்கு இந்த செக்ஷன் கூடுதலா இருக்கிறது. அப்ப இந்த செக்ஷன் கூட இருந்தா அவங்க என்ன செய்யணும், அந்த செக்ஷனை கரெக்டா செய்யணும். அவங்களுக்கு நினைவாற்றல் அதிகமா இருக்குதா, அதுக்கு ஏற்ற மாதிரி உட்கார்ந்து வேலையை செஞ்சுக்கிறோம். அது மாதிரி இந்த பாசம் காட்டுவது, அன்பு செலுத்துறது, அக்கறை காட்டுறது. ஆம்பளைக்கு அக்கறையே இருக்காது. ஒரு புருஷன் குடும்பத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு புருஷனுக்கு தலைவலி வந்துச்சுன்னு வைங்களேன், அவர் ரொம்ப துடிக்கிறா பொம்பளை, பார்த்திருக்கிறீங்களா? பொம்பளைக்கு தலைவலி நீங்க என்ன பண்றீங்க, அந்த அளவுக்கு இருக்கிறீங்களா? ஆனா பொம்பளைய தப்பா நினைப்பாங்க, இவன் அப்படித்தான் இருப்பான். ஆம்பளைக்கு ப்ரோக்ராம் அப்படித்தானே இருக்குது. ஆம்பளைக்கு ப்ரோக்ராம் என்ன இருக்கு, தலைவலிக்க மாத்திரை போடு, சரி முடிஞ்சு வச்சுக்க, டாக்டர் போவோமா, சரி. இவன் என்ன செய்வா, தடை விட்டா அவ கூடுதலா. அதாவது நீங்க அதே மாதிரி செய்யாட்டா கூட அவ என்ன செய்யறா, இயற்கையாவே அதெல்லாம் செய்யறான்னு சொன்னா அது வந்து என்ன காரணம், பாசம் கூட அர்த்தம் கிடையாது. அவங்க ப்ரோக்ராம் அப்படி, அவங்க மூளையில எல்லாம் இணைஞ்சிருக்கிறான், அந்த மாதிரி தான் இயங்கணும்னு எழுதி வச்சிருக்கான். அவங்க விரும்பாட்டம் அப்படிதான் செய்வாங்க. அவங்க தன்மையை அப்படி கேரக்டர் மாதிரி படிச்சு வச்சிருக்கான். நம்மளை பொறுத்தவரை என்ன, அப்படி மேம்போக்கம் சரி அவ்வளவுதான். அது எல்லாம் அளவோட வச்சுக்கிறோம், நம்ம ஒரு லிமிட்டோட நிறுத்திக்கிறோம். அந்த அளவோட இருக்கிறது கூட நிர்வாகத்துக்கு தகுதியானது தானே. அதிகமான பாசத்தை காட்டி பிள்ளையை குட்டிச்சவராக்குற தாய் மரத்தை ஆக்குறாங்க, இந்த செல்லம் கொடுக்கிறது. இவன் கட்டுறாய் அப்படிமா அப்பங்கார புள்ள ஒழுங்கா நடப்பான். அம்மா என்ன செய்வா, அவன் கேட்கமான ரூபாயை கொடுத்து சாராயம் குடிச்சிட்டு வருவான், அதுக்கு ரூபாயை கொடுப்பா, மரம் குடிச்சு அப்பன்னு தெரியாம எடுத்து கொடுப்பா. என்னது, இந்த உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களே ஆனால் சந்ததிகள் நாசமாயிரும். உணர்ச்சி ஒரு லிமிட்ல வச்சுக்கிறவன் என்ன செய்வான், அது மாதிரிலாம் செய்ய மாட்டான். பாக்கெட் மணி கொடுத்தாலும் ஏன் கொடுத்தான்னு கேட்பான், அதை கண்ட்ரோல் பண்ணுவான். அப்ப புள்ள ஒழுங்கா நடக்கும், குடும்ப நிர்வாகம் ஒழுங்கா இருக்கும், செட்ட வீணா போகாம இருக்கும். அப்ப இன்னும் சொல்ல போனா பிள்ளைங்க இவனுக்கே வழங்கி வச்சிருக்கான, ஒரு குழந்தைக்கே வழங்குற இந்த ப்ரோக்ராம் காரியம் ஜாதிக்கு அம்மாவுக்கு பிடிக்கிறானா இல்லையா, இவனுக்கு வழங்குது இந்த ப்ரோக்ராம். இவங்களுக்கு ஆணாதிக்க கொடுத்து வழங்க மாட்டேங்குது. யாருக்கு வழங்குது, ஒரு குழந்தைக்கு வழங்குது. ஒரு சைக்கிள் வேணும், அவன் போய் அப்பன்ட்டு கேட்க மாட்டேங்கிறான். ஏன், இது ப்ரோக்ராம் சரியில்லை, இங்க இந்த ப்ரோக்ராம் கூட கரெக்டா புரிஞ்சு வாங்கி தந்துருவாங்க. உன்னை வாப்பாட்ட சொல்லி வாங்கி தருவாங்க, இல்லாட்டி கள்ளத்தனமாவது எப்படியாவது நினைச்சுவாங்க
பணத்தை தந்து வாங்கி தந்துருவாங்க. அவனுக்கு வழங்குதா இல்லையா? அப்படி இருக்கா இல்லையா? இவன் 2 பேரும் தானே இந்த குழந்தைக்கு தாய் தாய் பெற்றோரா இருக்கிறாங்க. இவன் செய்யாத அவன் செய்யறா. அந்த உணர்வு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க மூளை ஆராய்ச்சி பண்ணி. இன்னும் சொல்ல போனா ஒரு குழந்தைய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. என்ன ஆராய்ச்சின்னா, அந்த பெண்கள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம சின்ன பிள்ளைங்க ஒரு வளர்க்கிறோம்ல, அதுதான் காரணமா இருக்குன்னு ஒரு கருத்து வச்சாங்க. ஆம்பளையில இப்படி நம்ம வளர்த்துப்பட்டோம், பொம்பளையில அப்படி வளர்த்துப்பட்டோம். அம்மா பார்த்து அப்படி கத்துக்கிறது, பாட்டியை பார்த்து கத்துக்கிறது. அப்ப பெண்கள் தான் இப்படிதான் இருக்கணும். நீங்க வளர்த்த முறையினாலதான் பெண்கள் அப்படி இருக்கிறாங்க. நீங்க இப்படி வளர்த்த காரணத்தால முரட்டுத்தனமா இருக்கிறான்னு சொன்னா அப்படி வளர்த்துப்பட்டீங்க. அவங்கள அப்படி வளர்க்க வீட்டுல உட்காந்து வளர்த்துப்பட்டீங்க. இல்லாம விட்டீங்கன்னு சொன்னா இது மாதிரி அவங்க ஆயிருப்பாங்கன்னு சொல்றாங்க சில ஆட்கள். இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்றதுக்கு என்ன செய்யறான்னு கேட்டா, குழந்தைகளை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறான். வளர்க்கிறேன் இல்ல, வயசு வந்த பிறகுதான் வளர்த்தலாம் வரேன். 1 வயசுக்கு உட்பட்ட குழந்தை, இந்த 1 வயசுக்கு உட்பட்ட குழந்தை ஏதாவது வளர்த்திருக்க முடியுமா? அது ஏதாவது ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்து மாத்திருக்க முடியுமா? இந்த குழந்தைகளை எடுத்து வைத்துக் கொண்டு இந்த குழந்தைகளுடைய டேஸ்ட் எப்படி இருக்கிறது? பல்கலைக்கழகத்தில் ஏராளமான நூற்றுக்கணக்கான குழந்தைகளை, ஆம்பளை பிள்ளை ஒரு 50ன்னா பொம்பளை பிள்ளை ஒரு 50, எல்லாம் 1 வயசுக்கு கீழே, 1 வயசுக்கு மேல கிடையாது. 1 வயசுக்கு மேல வளர்த்த காரணம்ன்றாங்க. 1 வயசு குழந்தைக்கு வளர்ப்புலாம் கிடையாது, ஒண்ணுமே அது புரியாது. அந்த மாதிரியான ஒரு தன்மையில வைத்துக் கொண்டு அவங்க எதை விரும்புறாங்க அப்படின்னு பாக்குறாங்க. சில படங்களை போடுறாங்க. 1 வயசு குழந்தைக்கு டிவியில சின்ன திரையில சில படங்களை போடுறாங்க. அந்த படங்கள்ல என்ன வருதுன்னா, இந்த வீர தீர சாகச காட்சி இருக்குல்ல, அது மாதிரி சில காட்சிகளை கொண்ட படம். கார் ஓட்டுறது, மலையிலிருந்து குதிக்கிறது, இது மாதிரியான அந்த ஒரு காட்சிகள்லாம் காட்டுறாங்க. வீரதீரமான காட்சிகளை காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் சின்ன பிள்ளைல விளையாடுற மாதிரி, பெண்கள் பாடம் சொல்லி கொடுக்கிற மாதிரி, இது மாதிரியான ஒரு மென்மையான காட்சிகளையும் காட்டுறாங்க. அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைடைய முகபாவம் எப்படி போகுதுன்னு பாக்குறாங்க. இந்த காட்சியை போடும் பொழுது இந்த குழந்தைகள் எப்படி போகுது? அப்ப என்ன முடிவு வருதுன்னு கேட்டா, இந்த